அவர் உங்க மச்சான் தானே? அவரு இந்த பேங்க்ல தானே வேலை பாக்குறாரு. எனக்கு அவரோட பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லி அத முடிச்சு தர முடியுமா? என்ன வேலை? ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அது ரொம்ப நாளா சாங்ஷனே ஆகாம இருக்கு. உங்க மச்சான் கொஞ்சம் மனசு வச்சா ஏதாச்சும் பண்ண முடியும். அவரு வெறும் கேஷியர் தான். கேஷியரா? அவர் தான் இப்போ லோன் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அவரு ரொம்ப நாளாவே கேஷியரா தான் இருக்காரு. இல்லையே, அன்னைக்கு பேங்குக்கு போயிருந்தப்போ லோன் விஷயம்லாம் இவர் தான் பாத்துக்கிறதா சொன்னாங்க. இவரு மேனேஜர்னு சொன்னாங்க. இல்ல, நீ தப்பா சொல்ற. இந்த அழுக்கு டவலிய தரையில இருக்கு. அழுக்கு டவல் நீங்க பெட்ல போட்டிருந்தீங்க. நான் எடுத்து அதை தரையில போட்டேன். இப்போ இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு கீழே எடுத்து போட்ட? அவசரத்துல நான் அங்க எங்கன்னு போட்டிருப்பேன். அதுக்குன்னு அது அங்கங்கே கிடக்கும்னு விட்டுருவியா? ஒரு சின்ன வேலை அதை செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு வாய் பேசுற? நீங்க தேவையில்லாத வேலை நிறைய செய்றீங்க. அதுதான் என்னோட பிரச்சனை. ஷூ காலோட ரூம்குள்ள வரீங்க. சாப்பிட்ட வேஸ்ட் எல்லாத்தையும் தட்டுல போட மாட்டேங்கிறீங்க. துணி எல்லாத்தையும் கண்ட இடத்துல போடுறீங்க. இது எல்லாத்தையும் நான் பின்னாடியே போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான்லாம் அதை பண்ண மாட்டேன். நீங்க உங்க துணி எல்லாத்தையும் கூடையில போட்டா வச்சோம் நான் துவைக்க போடுவேன். அப்படி இல்லைன்னா இப்படிதான் தரையில இருக்கும். ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க. எங்க அவசரமா போறீங்க? நில்லுங்க. அத்தை கூப்பிட்டாங்க. உனக்கு கேட்கலையா? கூப்பிட்டாங்க தான். அதுக்குன்னு இப்படி உடனே ஓடுவீங்களா? அவங்க ஏதாச்சும் போன் எடுத்து கூட லைட்ட போடு இந்த மாதிரி வேலை சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அதனால இப்படி அவசர அவசரமா ஓடாதீங்க. பொறுமையா போங்க. இங்க இருந்து என்னன்னு கேளுங்க. உங்க அத்தை அவ்வளவு தடவை கூப்பிடுறா, உன் காதுல விழவே இல்லையா? போய் என்னன்னு கேட்டா என்ன? ஜாலியா நின்று பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன வேலையா இருந்தா என்ன? லக்ஷ்மி கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்து அந்த வேலையை பாரு. இதெல்லாம் இவன் சொல்லி கொடுத்தாளா? யார் என்ன கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காதுன்னு. இப்பெல்லாம் நீ சரியில்லை. யார் பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிற. இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கூப்பிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர. இல்லத்த, கிச்சன்ல வேலையா இருந்தேன். அந்த தண்ணி எடுத்து கூட எனக்கு. நீ போலாம். இப்போ எதுக்கு அத்தை கூப்பிட்டீங்க? இப்ப தண்ணி எடுத்து கொடுத்தல, அதுக்குதான். எங்க அண்ணன் பேங்க்ல கேஷியரா தான் இருக்காரு. உங்க அண்ணன் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? என்னங்க சொல்றீங்க? அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா? ஏன் இது உனக்கு தெரியாதா? அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா நிச்சயமா என்கிட்ட சொல்லிருப்பாரு. ப்ரொமோஷன் வாங்கின விஷயத்த ஏன் அவன் யார்கிட்டயும் சொல்லல?